Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் கேட் ECE 2013 கொஸ்டின் பேப்பரில் இருந்து. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, the system is given by d square y of t by dt square plus 5 into dy of t by dt plus 6 into y of t is equal to x of t. இங்கே நமக்கு x of t ஓட வேல்யூ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸாக கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 2 டைம் வேல்யூக்கு வந்து நமக்கு 1 அப்படின்னு மெயின்டைன் ஆயிருக்கு and 0 otherwise. Assuming y of 0 is equal to 0 and dy by dt is equal to 0 at t is equal to 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் கண்டிஷன்ஸை வந்து நமக்கு இங்கே 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக நம்ம சால்வ் பண்ணும்போது இனிஷியல் கண்டிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இனிஷியல் கண்டிஷன் 0வாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வேறு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு லாப்லாஸ் ஆஃப் அவுட்புட் y of t என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஐடென்டிட்டியை எழுதிக்கலாம். ஸோ d into x of t divided by dt. இந்த சிக்னலுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா s into x of s அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் 0வாக இருக்கும்போது மட்டும்தான். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் 0வாக இல்லை அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ s into x of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இங்கே d by dt வேல்யூ வந்து நம்ம n டைம்ஸ்க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே s-ஓட பவர் வந்து நமக்கு n டைம்ஸ்க்கு ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற ஐடென்டிட்டி. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே x of t நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ கொடுத்துருக்க சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 2 வரைக்கும் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் மற்ற இன்ஸ்டன்ட்ல நமக்கு வேல்யூ 0 அப்படின்ட்டு ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூலேருந்து x of t நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா u of t சிக்னல் இப்படி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் t is equal to 2 அப்படிங்கும்போது நமக்கு சிக்னல் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் எவ்வளோ ஆம்ப்ளிடியூடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ 1 இன்டூ u ஆஃப் எந்த இன்ஸ்டன்ட்லனா t மைனஸ் 2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல. ஸோ t மைனஸ் 2. ஸோ u ஆஃப் t மைனஸ் u ஆஃப் t மைனஸ் 2 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்புட் சிக்னல். ஸோ இப்போ இந்த சிக்னலுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், x of s கிடைக்கும், which is equal to u of t அப்படிங்கிற வேல்யூக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by s அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் u of t மைனஸ் 2க்கு நமக்கு டைம் ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு e பவர் டேர்ம் நமக்கு இங்கே கிடைக்கும், which is e பவர் மைனஸ் 2s divided by s அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2s divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்புட்டை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா d ஸ்கொயர் y of t divided by dt ஸ்கொயர் plus 5 into dy of t divided by dt plus 6 into y of t is equal to x of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு d by dt அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம ஐடென்டிட்டிலேயே பார்த்துருப்போம், d பவர் n டிவைடட் பை dt பவர் n அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம s பவர் nக்கு இங்கே ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி மாறும், s இங்கே 2 அப்படிங்கிறதுனால s ஸ்கொயராக மாறும், y of t அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு y of s அப்படின்னு மாறும். ப்ளஸ் 5 இன்ட்டு இங்கே நமக்கு d by dt அப்படின்னு இருக்குது. ஸோ s பவர் 1 இன்ட்டு y of s அப்படின்ட்டு இங்கே கிடைக்கும். ப்ளஸ் 6 இன்ட்டு y of t, ஸோ y of s அப்படின்னு கிடைக்கும், which is equal to x of tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x of s அப்படின்னு கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம ஏற்கனவே இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், which is 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2s divided by s. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் y of s நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற டேர்மாக s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1 minus e power minus 2s divided by s. ஸோ இதிலிருந்து நம்ம y of s டிஃபைன் பண்ணலாம். ஸோ y of s is equal to 1 minus e power minus 2s divided by s into s square plus 5s plus 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு ஃபேக்டரைஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2s டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் ப்ளஸ் 2 இன்டூ எஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனோட நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கும் போது அண்டர் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன் நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். டைரெக்டாக கொடுத்துருக்க டி பை டிடி டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி எஸ் பவர் என் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் இல்லைனா இங்கே ஒய் ஆஃப் டி இருக்கும்போது ஒய் ஆஃப் எஸ் அப்படின்ட்டு மாறும். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கிடைக்கும்.